ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். மலைவாழ் மக்கள் 22 பேர் மீது பொய் வழக்கு போட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். அதிமுக எம்எல்ஏ பண்ணாரி தலைமையில் ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் நாளை நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. காவல்துறைக்கு இதையடுத்து உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தவில்லையா என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு ஏன் வெளியில் வர முடியாத சட்டப்பிரிவில் வழக்கு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு நீதிபதி சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் அதிமுக நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்த விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் அவரிடம் கேட்டு பெறலாம். ஜெயக்குமார், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, விவரம் என்ன? கண்டிப்பாக கோபால், அப்பாவி மலைவாழ் மக்கள் 22 பேர் மீது பொய் வழக்கு விடியா திமுக அரசினுடைய காவல்துறை போட்டிருக்கிறது. அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதிக்குட்பட்ட அந்த பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்தது. இதற்கு தடை விதித்து காவல்துறை மறுப்பு தெரிவித்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் வந்தது. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடம்பூர் கூத்தம்பாளையம் ஊராட்சி மரக்காம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. இந்த கோயில் மலைவாழ் மக்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிறது. இதற்கு ஒரு தலைவரும் இருக்கிறார். அந்த கோயிலுடைய முழு நடவடிக்கைகளையும் திமுக பிரமுகர் சண்முகம் என்பவர் கையில் எடுப்பதற்காக ஆக்கிரமிப்பு செய்யும் உள்நோக்கத்தோடு கோவில் நிர்வாகம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பொய்யான புகார் ஒன்றை கடம்பூர் காவல் நிலையத்தில் இவர் அளிக்கிறார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட கடம்பூர் காவல்துறையினர், குறிப்பாக அந்த மலைவாழ் மக்கள் கோயிலை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட 22 பேர் மீது 506(1), 143, 294(b), 341, 452 உள்ளிட்ட 5 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். 506 என்கிற அந்த சட்டப்பிரிவு வெளியில் பிணையில் வர முடியாத ஒரு சட்டப்பிரிவு. இந்த நிலையில் இதனை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த பகுதியில் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. காவல்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தமிழகத்தில் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களையோ நடத்தவில்லையா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கார். அதோடு 506(1) என்கிற இந்த சட்டப்பிரிவு சாதாரண மலைவாழ் மக்கள் மீது போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றும் அதிரடியாக அவர் கேட்டிருக்கிறார். அதனை அடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த காவல்துறை, குறிப்பாக கடம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு உத்தரவு பிறப்பித்ததோடு திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் வழங்க காவல்துறை அனுமதி தர வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து நாளை, அதாவது 8/2/2024 வியாழக்கிழமை பத்ரகாளி அம்மன் கோயில் விவகாரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் 22 பேர் மீது போடப்பட்ட வழக்கு தொடர்பாக திமுக அரசையும் காவல்துறையும் கண்டித்து அதிமுக சார்பில், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த பண்ணாரி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக சின்னசாலை டீ ஷாப் என்கிற அந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோபால். ஜெயக்குமார், விவரங்களுக்கு நன்றி.